ஒரு வெஜினல் டெலிவரிக்கு அப்புறம் வெஜினல் மசில்ஸ் லூஸ் ஆகிறத நம்ம வெஜினல் லாக்ஸிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு நார்மல் டெலிவரியில் பேபி வந்து வெஜினல் கெனால் வழியாக வரும்போது அந்த மசில்ஸ்லாம் ஸ்ட்ரெச் ஆகும். டெலிவரிக்கு அப்புறம் அந்த மசில்ஸ் பழையபடி ப்ரீ ப்ரெக்னன்சி ஸ்டேட்டுக்கு வராது, கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அதை தான் நம்ம வெஜினல் லாக்ஸிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது எப்பெல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வெஜினல் டெலிவரி ப்ரொலாங்டாக இருந்துச்சு, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, இல்லைன்னா உங்களோட பேபி வந்து கொஞ்சம் அதிகமான வெயிட்டாக இருந்தாங்க, உங்களுக்கு நிறைய மல்டிபிள் வெஜினல் பர்த்ஸ் நடந்திருக்கு, இப்போ 2-3 நார்மல் டெலிவரிஸ் நடந்திருந்தாலும் உங்களோட வெஜைனா வந்து லாக்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்து இன்ஸ்ட்ருமெண்டல் டெலிவரி அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி பேபியை டெலிவரி பண்ணியிருந்தா, வேக்யூம், ஃபோர்சப்ஸ் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் வெஜினல் லாக்ஸிட்டி ரொம்பவே காமன். சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெஜைனா வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த அளவுக்கு இருக்காது, ப்ரீவியஸாக இருந்ததை விட செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்மியாக இருக்கும்.